ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக நாம் தைரியமாய் நிற்கும்படியாக அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. எந்த அன்பு? அதுதான் தெய்வீக அன்பு. அதில் முன்னாடி இப்போ வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். 16ஆம் வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியமாய் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வீக அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த பகுதி சொல்லுது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் நாமும் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும்னா தெய்வீக அன்பு நம்மிலே பூரணப்பட்டிருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லைன்னா தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. அன்பு இல்லைன்னா அந்த பயப்பட அந்த தன்மை வரும். ஆனால் நம்மிலே பூரண அன்பு இருக்கும் என்றால் நாம் தைரியம் உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம நிற்போம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள் அவரின் வருகையின் போது இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லப்பட்டிருக்குது. அவர்களின் செயல்களுக்கும் ஊழியத்திற்கும் ஏற்ற பிரைஸ் நமக்கு வெகுமதி வழங்கப்படும் சொல்லி 1 கொரிந்தியர் 3:11-15 சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்வரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள் என்று போட. அது என்ன வெள்ளை சிங்காசனம்? அந்த வெள்ளை சிங்காசனத்தை வீற்றிருப்பான்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த நியாய தீர்ப்புக்கு இல்லாதபடி நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தைரியமாய் இருக்கும்படியாக ஆண்டவருடைய அன்பு நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். 4:16 அன்பில் நிலைத்திருத்தல் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ செய்யும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருந்தா அவரும் நம்மில் நிலைத்திருப்பார். எனவே அந்த அன்பு பூரணப்படுகிறது எப்போ நாம் தைரியம் கொடுக்க. தைரியத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். நம்ம தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு போவோன்ற மாதிரி தைரியமாக நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அந்த நம்மிடத்துல அந்த அன்பு, அவர் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். பூரண அன்பு பயத்தை கொஞ்சம் கூட பயம் இருக்காது, பயத்தை புறம்பே தள்ளி மாறாக தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 30 நாட்களும் நாம் தைரியத்தை குறித்து நாம் பல கோணங்களிலே நாம் தியானித்தோம். கடைசி வரைக்கும் இந்த நாளிலும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தைரியமாய் பிரவேசிக்க, தைரியமாய் நிற்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. துவங்க போகும் புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து புதிய வாக்கு தத்தங்களால் நம் நிரப்ப ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பு எத்தனை பெரியது, என்னாவு விவரிக்க அறியது, அதனாழ மகளமும் அளந்திட இந்த பூவின் மாந்தற்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. 100,000 துதிகளால் உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும். உம்முடைய அன்பு எங்களிலே பூரணப்படும் போது நாங்கள் தைரியமாய் நியாயத்தீர்ப்பு நாளிலே நிற்க முடியும் ஆண்டவரே. அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி எங்களுக்கு தைரியமுடையவர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே. அப்படிப்பட்ட தைரியத்தை இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும்
கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15 வசனம் 58. இன்றைக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை எழுதி அனுப்புவீர்கள் என்று சொன்னால் நாளை இரவு 30ஆம் தேதி இரவு உங்களுக்கு குலுக்கல் இருக்கும். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய அந்த குலுக்களுடைய ரிசல்ட் அடுத்த நாள் 1ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணி போல் வெளியரங்கப்படும். கேள்வி நம்பர் 1, யார் யாருக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று யார் சொன்னது? யார் யாருக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று யார் சொன்னது? கேள்வி 2, அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது? அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது? 3, கேள்வி நம்பர் 3, ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்த வேண்டும்? ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்த வேண்டும்? எந்த பழமொழி ஒன்று எந்த பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது? எந்த பழமொழி ஒன்று எந்த பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது? 5, கேள்வி நம்பர் 5, பவுல் எப்படி கொரிந்து சபையை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார்? பவுல் எப்படி கொரிந்து சபையை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார்?